ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறதுன்னு தெரியுமா? நல்ல டேஸ்ட்டும் சாஃப்ட்டுமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கு செய்ய போகிறது. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி தான் இது தயார் பண்ணுறது. அதனோட டிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தால் நம்ம கேரளா பிளாக் ஹல்வா மாதிரி இருக்கும், ஆனால் இது ஹல்வையே கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ இது தயார் பண்ணுறதுக்காக பாருங்கள், இவ்வளோ பலாப்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 kg இருக்கும். இதே வச்சு தான் நம்ம இதை தயார் பண்ண போகிறது. மேலே இருக்கிற சக்கனியெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் மாற்றியதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். இப்போ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நான் கரெக்டாக அதே பவுலிலே எடுத்து வச்சுருக்கு. இனி இது மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு நமக்கு நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம இதை அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பலாப்பழ சீசன் ஆயதுனால இது கிடைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்போ பலாப்பழம் கிடைக்குமோ அப்போது இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg கூட இருந்தால் போதும், நமக்கு ஈஸியாக இது தயார் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து ஒரு நான்ஸ்டிக் கடாயிலேக்கு நான் மாற்றியிருக்கு. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சுருந்தால் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைச்சா நம்ம அடியில் தீஞ்சு பிடிக்காமல் இருக்கிற பாத்திரத்தில் இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நான் இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டே இருக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். இதிலேக்கு தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. நெய் மட்டும்தான் நம்ம இதிலேக்கு சேர்க்க போகிறேன். இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய நெய் தான், அதனால கம்ப்ளீட்டு ஹெல்த்தியாக தான் இன்றைக்கு நம்ம இது செய்ய போகிறது. நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதிலே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா கலரி விட்டு தண்ணி எல்லாம் நல்லா வற்றிச்செடுக்கணும். அப்போ தான் இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இல்லாச்சா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். இதே மாதிரி இடையில் நம்ம நெய் ஊற்றிட்டே இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வச்சு இப்போ 2வது தடவை தான் நான் நெய் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். இதிலே தண்ணி எல்லாம் நல்லா பாதி வற்றி வரும்போது இதிலேக்கு 3/4 கப்பு வெல்லத்திൻ്റെ தூள் தான் நான் சேர்த்திருக்கு. உங்கள் கையில் வெல்லம் தூள் இல்லைன்னா 150 கிராம் வெல்லம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி பானியாக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை இதிலேக்கு ஊற்றி எடுக்கலாம். ஃபில்டர் பண்ணியதுக்கப்புறமா தான் நம்ம வெல்லத்திൻ്റെ பானி இதிலேக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இடையில் நான் சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் கடாயி ஆயதுனால இதே மாதிரி நல்லா விட்டு வரும், ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. இப்போ 3வது தடவை நான் நெய் ஊற்றியிருக்கு. எல்லா டைமும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் இதிலேக்கு சேர்த்திட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ஆகும்போதேக்கும் இது நல்லா திக்காயிட்டு வரும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நல்லா கரெக்டாக வற்றி வந்துட்டே இருக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதிலேக்கு நான் சேர்த்தியிருக்கேன். உங்கள் கையில் சுக்கின்ற தூள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல. அது 1/4 டீஸ்பூன் சேர்த்திருந்தால் போதும். 1 பிஞ்சு உப்பு கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். நம்ம இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் உப்பு சேர்த்தியது. உப்பும் சேர்த்தி பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா தண்ணி எல்லாம் வற்றி நம்ம நெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கடாயில் நின்று இது நல்லா விட்டு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆகணும். இது ஆறியதுக்கு அப்புறமா கூட நமக்கு அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம இலை அடையக்க செய்யலாம். அந்த டைமில் கூட அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சுருந்தா இலை அடையில் சேர்க்கலாம். அதே மாதிரி நம்ம மாவு பிசையும் போது அதிலேயும் போட்டு பிசைஞ்சு எடுத்துருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கொழுக்கட்டை செய்யும்போதும் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவனது சேர்த்து கொழுக்கட்டைக்கு உள்ள ஃபில்லிங் ஆகி கூட வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கரெக்டு பாகத்தில் நம்ம ரெடியாக்கி எடுத்துருக்கு. இதுக்கு மலையாளத்தில் சக்கவரட்டி என்ன தான் சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், இப்போ இது கரெக்டு பாகத்தில் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலிலேக்கு நமக்கு இது மாற்றலாம். பவுலுக்குள்ளே கொஞ்சம் நெய் தடவிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது பவுலிலேக்கு எடுக்கணும்.
இப்போ வந்து நான் கரெக்டாக பாருங்கள் பவுலில் எல்லாம் ஆக்கி நல்ல ஷேப் ஆக்கி எடுத்திருக்கு. அப்படியே இருந்து இதை நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா தான் நமக்கு சாப்பிடலாம். நல்ல சூடாக இருக்கும். ஆறியதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை டிமோல்டு பண்ணணும். இப்போ பாருங்க நம்ம சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் சக்கப்பழம் வரட்டி ரெடி ஆகிருக்கு. பார்த்தால் ஹல்வா மாதிரி இருக்கும், ஆனால் இது ஹல்வையே கிடையாது. இப்படியே நமக்கு சாப்பிடலாம். ஹல்வையாக இருந்தால் அதில் கேஷ்யூ நட்டை நம்ம ஃப்ரை பண்ணி போடுவாங்க. இதில் அது எதுவுமே சேர்க்கறதில்ல. பாருங்கள் இப்படியே கூட நமக்கு சாப்பிடலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் நம்ம இது ஸ்டோர் பண்ணணும், வெளியில் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.